ஹாய் எல்லா மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹிம் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டெட் ரைஸில் நியூவாக வந்து அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதோட பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குது. நான் உங்களுக்கு இப்போ இந்த கிளிப்பு பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து என்னென்னு புரிய வைக்கிறேன். ஸோ ஃபைனலி நீங்களாம் அந்த கிளிப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படி கேட்டிங்கன்னா, எவ்வளோ கன்று வாங்கணும் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தும் எதுக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்து நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரெண்டு இதில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1ல் 5 பாயிண்ட்ஸு. ஸோ நம்மளுக்கு டோட்டலி 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு அந்த அச்சீவ்மெண்ட் செஞ்சதில். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப அப்படி கண்ணில் தண்ணி வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் வந்து கிரியேட் பண்ண எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்போ என் கூட ஒரு பயப்பில் என்னென்னா இல்லை, அவர் தான் சொன்னார், ப்ரோ இந்தமாதிரி போய் பாயிண்ட்ஸ் கொடுத்து கன்று வாங்கலானே அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வாங்கிட்டேன். வாங்கினா 2 பாயிண்ட்ஸு திருடிட்டானுங்க. அவனோட திருட்டு பயிலுகளோ, காசு உருவுறதுல இருக்கீங்களோ, என்ன பண்ணுறது? சரி பாயிண்ட்ஸை பாசிட்ட ஒரு இல்லையா. ஸோ இப்போ நேரடியாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இது செர்வ் பண்ணிட்டு நேராக உள்ளே தான் போகிறேன். ஆனால் என் கூட்டாளி வந்து இங்கே வந்துட்டு நின்றுருக்காரு. ஸோ பின்னாலே வராரு, ப்ரோ ஒன்றா ஆளான்னு வாடா ப்ரோ அப்படின்னு, வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க போட்டிருக்காரு. வாடா போவோமா? நானே நார்மலே ஒரு சைக்கோ பேத்து. என்ன மாதிரி ஒரு வில்லங்கிட்ட வச்சுக்க கூடாது. இவர் வேறு ரொம்ப வாய் கொடுத்தாரு. இவர் கூட்டி போகலாமா வேண்டாமா? வாங்கி என்னடா போடுறேன் அப்படி கேட்டீங்கன்னா, பிங்கி வாங்கி போட்டேன். டே எந்த உருளாடா இப்படி போடுவானுங்க அப்படி கேட்டீங்கன்னா, ஏடா ஒரு சைக்கோபேத், ஒரே ஒரு ஆளை வச்சு தான் போறேன். டேய் நாரப்பையில ப்ரோ உள்ள கூட்டி போ ப்ரோ. டேய் நான் சைக்கோபேத்துடா. பாய் பாய். ஏன்டா இப்படிப்பட்ட ஒரு வீணா போனவனா இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நான்லாம் சோலோ விளாட்ற ஒரு ப்ரோ பிளேயர். அப்போ வந்துட்டானுங்க, நான் வந்து பீத்திக்கிட்டு இருப்பானுங்க. நான் தான் ப்ரோவை விதைச்சிக்க, என் பேச்சு தான் வாஸ்தம் வரும் இப்படியெல்லாம் மண்டை ஏற்றிட்டு இருப்பானுங்க. என் பேர் மாணிக்கம் தூட்டாயினிக்கும். ஐயோ என்னடா இது டேய், ஐயோ என்ன வேறு ப்ரெஷர் ஆக்குறானுங்க. சீப்பராக விட்டு தருவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அந்த என் பேர் மாணிக்கம் தூட்டாயினிக்கும் அந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. அதனால தான் வந்து நேரடியாக நானும் வந்து நீ எதுவும் பேச தேவையில்ல, நான் ஒண்டியாகவே விளாண்டுக்கிறேன். வாழ்ந்தாலும் சத்தாலும் இருப்பது இங்கே 1 லைஃப் பாடே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருப்பது ஒரே லைஃப் தான், இருப்பது 1 லைஃப் 2 லைஃப் கிடையாது, ஒரு லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஸோ நானும் கன்று வாங்கினேன். அப்புறம் ஏமோ மட்டும் தான் கிடச்சிச்சு, கண்ணே காணோம். எங்கடா போச்சு? அட கடவுளே, ஸ்கேம் பண்ணிட்டீங்களோ, கண்ணை காணோங்க. என்னடா இது, என்னால் என்ட்ரேக்கே பண்ண முடியல. உருப்பிடுவீங்களோட நீங்க, வீணா போனவனுங்களோ. காணோங்க கண்ணை. ரெஃபைல் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த துரோகத்தை என்ன நினைக்க முடியல. நான் தூக்க மாட்டி சாவ போகிறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்படியே கேமை முடிப்பா, வேறு என்ன பண்ணுறது? இப்போ வந்து இதை வந்து ஒரு ஷீல்டாக உருவாக்கிக்கணும். இதை வந்து மிச்சம் தூக்கி போட்டு எரிச்சிடலாம். இருடா ஐயோ என் இடத்துல ஏன் தெரியல, நெட்வொர்க் வேறு எவ்வளோ ஸ்லோவாக இருக்காதான் இன்னும் மாட்டேங்கிறது. ஓகே, ஸோ இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இதை எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு சூப்பர் டே ஏன்டான வந்து இன்னும் கொஞ்சம் கிட்ட பக்குமா. ஓகே வேர்ல்டு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் ஆட. ஓகே நின்றுச்சு இல்லாட்டி ஃப்ளோவில் மாற்ற வந்திருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், சொம்பி வந்தால் பூர முடியாது. ஸோ நானும் எங்கெங்கேயோ கண்ணு கிடைக்கல.
ஒரு வழியாக நானும் அங்கே வந்து எவ்வளோ நேரம் கண்ணு தேனா, ஆனால் என் கண்ணுக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் ஃபைனலி வந்து ரிவல்வரே வாங்கிட்டு வந்துட்டேன். ரிவல்வரை வாங்கிட்டு வந்துட்டு நேரடியாக இங்கே நான் வில்லேஜுக்கு வந்துட்டேன். வில்லேஜுக்கு வந்துட்டு கொஞ்சம் லூட் அடிப்போம்னு சொல்லிட்டு இந்த நெட்வொர்க் வேறு எங்கள் அப்பா பைத்திய பிடிச்சது பரவாயில்ல விட்டுதலுங்க. கேமெல்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் நேரடியாக சவுளம் என்னடா இது எல்லாம் பண்ணிட்டு வீணா போகுது. எப்படா சுத்தா என்னடா இது கேம் கிழிச்சாடா? சரி என்ன சொல்றதுன்னே தெரியலையா. நீ ஆட கடவுளே, என்னடா அவன் கையில் வெடிகுண்டு முடிக்க சுற்றிக்கிட்டு வந்துட்டான். போட்டு அவங்க வெடிச்சு செத்துட்டான். ஓ பார்த்து வரா, என்னடா இது பார்த்து வரா, என்ன கேது. ஏ ஸோ நேரம் போட்டு தள்ளியாச்சு. அடுத்து இவன் போட்டு தள்ளியாச்சு. டீ இப்போதான்டா லோடு பண்ணுறான். இவன் சாவறதுக்கே முடிவு பண்ணுறாங்க. என்னடா எங்கேயும் சுட்டு இருக்கு. பிகேஸ் எடுத்து அடிச்சா கூட செத்துருவோம் போலங்க. நான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரில. ஓகே சரிடாங்க. நாடா அப்படியே நிற்கிறான். அண்ணன் ஒரு போன் அடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஆமாம், பேங்க் சொம்பின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் இங்கே இதுதான் கொஞ்சம் போனஸ் திருடிலாம். ஒருத்தர் இருக்கான். ஓஹோ சுத்துருவோம் போலங்க. ஆட்டில் சொல்லிட்டு தான் டாக்டருக்கு வந்து டாக்டரை எப்படி போட்டு அடிக்கிறானுங்க. என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க? என்னடா கெத்து எல்லாரும். ஓகே அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் எடுத்து நம்மளுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ தான் என் உயிரும் அந்த ஃபீலிங்கே வருது. ஒரு வழியாக வந்து உயிரை திரும்ப மீட் ஆச்சு. 2 பேண்டேஜ் போட்டுக்கலாம். போட முடியல. ஓகே போட்டாச்சு, சூப்பர் சொல்லிட்டு நான் நேரடியாக போட்டாச்சு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மெடிக்கிட்டு இருக்குது. ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு உதவிக்கு இப்போ 3 பேண்டேஜ் இருக்குது. எவனாச்சும் வந்து நம்ம பீச்சாங்கையில் சொத்துக்கை பக்கமாக அரைஞ்சானா வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு உயிரை காப்பாற்றிக்க 2 பேண்டேஜ் இருக்குது. ஓகே ஸோ வெளியே இருந்து குரங்கு மாதிரி நின்றுருந்தான். பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தான். பள்ளி மாதிரி அடித்து அனுப்பியாச்சு. ஓகே ஸோ கன்ஸ்மித் இருக்கு. ஆனால் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரே ஒரு ரஃபேலோட புல்லட் தான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இது க்ரோஸ் போ இருக்குது கைஸ். இதோ நியூ அப்டேட்டோ க்ரோஸ் போலாம் இருக்குது. ஸோ இந்த கேம் இந்த நம்ம ரெட்ரஸ் விளாண்டாலே கண்டிப்பாக வீடியோ லென்ட்டாக தான் வரும். ஸோ அதுக்கு வந்து கேரண்டியாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, இவங்க புஷ்ஷுன்னு என்னமோ வந்து கொழுந்துன சத்தம் கேட்டுச்சுங்க. அப்புறம் தான் பார்க்குறான் அங்கே வெட்டிக்கிறான். எப்பா கிட்ட வந்து வெடிச்சுன்னா கதை முடிச்சுங்க. என்னத்துக்கு ஃபோனை எங்கே பறக்க விட்டுருப்பேன் தெரில. காசு கொடுத்து வாங்கின ஃபோனை பறக்க விட்றிய. அப்புறம் வீட்டில் செருப்பு கழட்டி வெட்டிப்பாங்க என்ன. ஐயோ ஏதோ நடிச்சு பார்க்க முடியே. அதெல்லாம் விட்டுதல்லுங்க. ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பேங்க் தான் போனோம். ஆனால் இன்ன வரைக்கும் கண்ணுக்கு பேங்க் சொம்பின்னு டே இந்த மாதிரி நடத்தக்கூடாடா. எங்கள் இந்த பைத்தியக்காரன் அப்பப்போ உல்லாசமான இருப்பாங்க, பேங்க்குள்ளே இருப்பான். பேங்குள்ள ஸ்பான் ஆயிட்டியே, உருப்படியாடா நீ. அடா பிக்காளி நாய, 5 பாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க? பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அந்த பேங்க் நம்மளுக்கு இல்லைன்னு எழுதி வச்சிட்டாங்க போல். பரவாயில்ல, விட்டு தள்ளிட்டு போவோம் நேரடியாக. ஓகே ஸோ டாக்டர் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, எங்கெங்க போய் தொலைஞ்சா, எங்கே இருக்கானே தெரியலங்க. போர்ச்சுகீஸ் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க பாய், அவ்வளோதான் பாய், முடிச்சு விட்டாங்க. இதுக்கு போய் இருங்க பாயெல்லாம் இல்லை, ஷூ கழட்டி அடிங்க பாய் தான். ஓகே ஸோ கடைசி வரைக்கும் நான் தேடினேன், கடைசி வரைக்கும் அவன் கிடைக்கல கைஸ். ஸோ வாங்க இப்போ நேரடியாக நம்ம வந்து அடுத்த நம்மளோட செக் போஸ்ட்டுக்கு போயிடலாம். 1 hour later. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலி நம்மளோட அந்த நியூ இடம் வந்துருச்சு. அந்த நியூ ஜோம்பி பாஸ் இடம் எனக்கு ரொம்ப இருக்குது. பக்கத்துலேயே நம்மளோட செக் பாயிண்ட் இருக்குது. இப்போ தான் 10,000 மீட்டருக்கு வந்து சேர்ந்துருக்கேன். 10,000 மீட்டருக்கு வர வழியில் தான் பார்க்குறேன். 9,000 மீட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட 9,500 இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அன்வெல்டு பண்ணிக்கிட்டு நேரம் ஸ்டோர் பண்ணிட்டு இதையும் ஸ்டோர் பண்ணிட்டு நேரடியாக இந்த ப்ளட்டு அப்புறம் இந்த வாட்டர் அண்ட் மில்க்கு இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேல் பண்ணலாம். இந்த ரத்தம்லாம் வந்து விலைக்கு போகுமா அப்படி கேட்டிங்கன்னா விலைக்கு போகும் கைஸ் கண்டிப்பாக. நீங்கள் உள்ளே கொஞ்சம் ரத்தத்தை வச்சு விற்றீங்க கேட்டிங்களேன், 1 லிட்டர் ரத்தத்துக்கு ஒரு $10 $5 கொடுப்பானுங்க. ஸோ போட்டு என்னடா குரூசிஃபிக் எல்லாம் விற்கிற கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் நான் குரூசிஃபிக்கை வந்து ஏன் விற்கிறேன்னா எனக்கு சோத்துக்கே வெளியில் இப்போ நம்ம சோத்துக்கு வழி உள்ள போதெல்லாம் குரூசிஃபிக்கை வச்சு ஜொம்பி போடலாம். ஸோ அதனால் இப்போ சோத்துக்கு வழி இல்லாதனால நம்ம இந்தமாரி பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ நேரடியாக நானும் எல்லாத்தையும் விற்றுட்டேன். ஒரு வழியாக நம்மள்ட்ட $196 இருக்குது. எங்கள் கன்று நான் 2 பாண்ட்ஸ் கொடுத்து வாங்கி ப்ரோஜனமே இல்லை கைஸ், ப்ரோஜனமே இல்லாமல் போச்சு.
நான் திரும்ப காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக தான் இருக்குது. இதுக்கு அந்த 2 பாண்ட்ஸு இது இப்போ எப்படி தருமா இருக்குது, இது இப்போ பருத்தி மூட்டை குடோலே இருந்துருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. தேவலாமல் வாங்குற சொல்லிட்டு அந்த பிக்காளி பையன் பேச்சை கேட்டுட்டு நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, அதான் என் தப்பு. இல்லை அவன் லாண்டிருக்கான், அவனுக்கு வந்துருக்கு, எனக்கு தான் என் வள்ளத்தில் கிரிச்சி ஒரு கேடுன்னு வந்துருச்சு, அதனால தான் எனக்கு வரல. சப்பரம் விட்டு தள்ளுங்க, அது நம்மளுக்கு இல்லைன்னு போச்சு. நம்மளுக்கான நம்ம உருவாக்குவோங்க, காசை சேர்த்து பிச்சை எடுத்தாச்சும் உழைச்சி வாங்குவோங்கண்ணே. ரிஃபைல பிச்சை எடுத்தாச்சும் வாங்குவோல அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் ரிஃபைல. ஓகே ரிஃபைல வாங்கிடுச்சு. ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒன்று காட்டுற வச்சுக்கேன். ஸோ இப்போ நான் இந்த ரிவ்ளோ இப்போ வாங்குறேன். ஸோ நான் கார்னரில் பாண்ட்ஸ் எடுக்கும்போது அவ்வளோ ரிவ்ளோ வாங்கி என்னடா எல்லாம் பாய்ச்சியாக கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், அதெல்லாம் காசு ஆக்குறேன். இப்பட்றா அப்படி கேட்டிங்கன்னா இந்த நியூ அப்படி இல்லை என்ன நடந்துருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பாய்ச்சிட்டிங்கன்னா இப்போ நான் வாங்கினல அதெல்லாம் நானும் இந்த மாதிரி தூக்கி போட்டு போயிடலாம் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இதை ஏன் எடுத்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய எல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூளை வந்து சொன்னிச்சு. ஸோ அந்த எல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூளைப்படி நான் வந்து டெக்னிக்கலி வந்தால் வித்தான $15 கிடச்சிச்சு. இதில் 30% நம்மளுக்கு காசு கொடுக்குறானுங்களே, எதுக்கு குப்பையில் போடணும், தூக்கி எடுத்து விற்போம் சொல்லிட்டு தான் அப்போ தான் தெரிஞ்சிச்சு கன்னெல்லாம் விற்கலாம் வேறு இந்த அப்டேட்டில். இதாண்டா தரமான அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக கன்னெல்லாம் விற்கலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஓகே ஸோ நம்ம விடியற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 24 hours later. ஏப்பா ஃபைனலி ஒரு வழியாக வெடிச்சிருச்சியா. ஓகே ஸோ ஃபைனலி வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் நேரடியாக என்ன பண்ண போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அவனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர போனேன். ஏன்னா அங்கே நம்மளை பயப்பிள்ளைங்க நம்மளை வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மேலே நின்றுட்டுருக்குங்க. ஸோ அந்த பயப்பிள்ளைங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண நிற்கிறனால நான் நேரடியாக தைரியமாக அவனை சண்டைகளுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டானே வந்துட்டான். என்னடா அவன், வாடா தம்பி வாடா. என்னடா டேய் என்னடா ப்ரோட்டெக்ட் பண்ணுறீங்க. செத்துட்டான்னு நினைக்கிறேன். சுட்டுட்டானா என்ன பண்ணுறேன் நீ சுடுறா சுடமான் இங்க அவனா அன்லிமிட்டட் ஆட்டா. ஏய் ஓ இல்லை நல்லா வேலை சாவணும். கொஞ்ச நேரத்தை ஓட்டுனு குதிரிக்கா ஓட்டுனு நேற்றுக்கு சத்திய பொறுப்படைஞ்சு விழுது. ஓகே ஸோ நான் இருட்டில் என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஒரு 3 வேர் வுல்ஃபை வந்து கிடச்சிச்சு. அது எல்லாத்தையும் நேரடியாக செல் பண்ணிங்கன்னா 1 2 3 ஓகே 3 விற்று ஒரு $60 கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஸ்னேக் ஆயில் வாங்க போகிறேன். ஆயில் இந்த ஆயிலெல்லாம் எடுத்து குடிச்சிங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து சாக மாட்டீங்க, நேரடியாக வந்து 100 மீட்டரில் ஓடுவீங்க. என்னடா சொல்கிற படிக்கிறீங்கன்னா அதான் அங்கே ஸ்னேக் ஆயில் குடித்தா வந்து கொலஸ்ட்ரால் வந்து சாக மாட்டீங்க. அதுக்கு பதில் ஆப்போசிட்டாக நடக்கும், இது வந்து பூஸ்ட்டு கொடுக்கும். என்னடா சொல்கிற ஆயில் குடித்தா எப்படா பூஸ்ட் கொடுக்க முடிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. பாம்பு எண்ணெயா என்னடா இது, பாம்பு எண்ணெய் உடும்பு எண்ணெய்னு. உடும்பு எண்ணெய் தெரியும் மருந்து, அது என்னடா பாம்பு எண்ணெய், என்னடா இது புதுசாக மருந்து கண்டுபிடிக்கிறீங்க. அந்த சைனாக்காரன் என்னன்னா உடும்பா பாம்பை வெட்டி சாப்பிட்றான், வெள்ளைக்காரன் என்னன்னா பாம்பை வெட்டி ஆயில் செய்கிறான். என்னடா பண்ணுறீங்க என்னடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்போ ஷாக் ஆகிட்டேன். ஓகே ஸோ நம்ம நேரடியாக அந்த அவுட் போஸ்ட்டுக்கு போய் தான் எல்லாத்தையும் சண்டை இழுத்துட்ருக்கோம். ஸோ இவனுங்கெல்லாம் நம்பி போனால் ஆகாது, நானே முடிக்கிறேன். அதனால தான் நான் 300 புல்லட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ 300 புல்லட் ரெஃபைலுக்காகவே வாங்கிட்டேன். 276 வச்சுருக்கேன் இப்போ. ஸோ அதெல்லாம் வச்சு இன்றைக்கி வேட்டை ஓடிடுவோம். ஓகே ஸோ வேட்டை ஆடுறதுக்கு தான் நான் நேரடியாக வந்துட்டேன். வெட்டக்காரன் நான் தான்டா வெட்டக்காரன். எனக்கு ஏன் ரெஃபைல் பிடிக்கும்னா இது சுட்டா பின்னால் உள்ளவனுக்கும் சேர்த்து டேமேஜ் விடுவோம். இப்போ வரிசையாக ஒரு 3 மேக்ஸிமம் 3 பேருக்கு அடி விடுவோம். ஸோ பின்னா அப்படியே வரிசையாக 3 பேர் வர வச்சுக்கேன், நான் சுட்டேன் வச்சுக்கேன், அந்த 3 பேருக்கு எழுத்து போவோம். அதான் எனக்கு ரெஃபைலில் பிடிச்சத. ஓட்டையை போட்டு 3 இடத்த தாண்டி போவோம். சூப்பராக இருக்குல்ல. அதான் இந்த கண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரு ஃபேவரட்டாக கண்ணாக இருக்குது. ஸோ வாங்க எல்லாத்தையும் சுடுவோம். ஓகே ஒரு வழியாக நானும் சுட்டுட்டேன். சுட்ட கையோடு நானும் பார்த்துட்ருக்கேன். எல்லாம் செத்துட்டானுங்க, எவனோ வெளியே வரல. ஓகே சரி நேரடியாக உள்ளே போயிடும் சொல்லிட்டு நானும் அப்படியே புஷ்பா அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். அடங்காதவன் பாடுறான், அடங்காதவன் என்ன பண்ணுறேன்னு உள்ளே எவனாச்சும் இருந்தால் அடக்கிடுவேன். ஏன்னா என்ன எவனமா அடக்க முடியாது, என்னன்னா அடங்காதவன். புஷ்பா அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக மாதம் வந்துட்டேன். டேய் என்னடா அவன் புஷ்பா பேசிக்கிறமோ குரங்கு மாரி எடுத்துக்கான். டேய் ஏன்டா இப்படி மாடத்தை வாங்குறேன் நாரப்பையில் வந்துட்டேன் இங்கே பேக்கு மாதிரி. ஓகே ஸோ அதெல்லாம் விட்டு சொல்லுங்க. ஸோ இப்போ நேரடியாக போடு கோல்டன் வாட்ச்
கோல்டன் வாட்ச் எல்லாம் கிடைக்குது. சூப்பர். இதை பற்றி எல்லாமே காசாக்கிடலாம். காசாக்கி கல்லா கட்டிடலாம். கல்லெல்லாம் கட்ட போகிறதில்ல. பிளண்டர் பஸ்ஸா ஷார்ட் கன் ஏமோ. என்னடா அது பிளண்டர் பஸ் கன்னா கைஸ்? என்னென்னமோ பூச கண்ணெல்லாம் வந்திருக்கு. ஸோ நேரடா போட்டிருக்கோம். என்னடா போட்டிருக்கு இந்த கொமெண்ட். இங்கே வர்ற மக்கள் எல்லாம் அடித்து கொண்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஜொம்பி நம்மளாம் நல்லபடி சந்தோஷமாக வரணும். இந்த மாதிரி வீணாக போன மக்கள் வரனால தான் நம்ம சாவணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிக் சேரில் போட்டு சாவடிக்க சொல்லியிருக்கான் மனுஷனுங்களை. அவட உருப்படாத விட உன மாதிரி உருப்படாதவட தான் ஒரு 10 பேர் உருப்படாமல் போயிடுவானுங்கடா. நீ ஒருத்த போடுறதா நாரம் பையில எப்படி பேசுகிறாங்க பாருங்க. வாயை வைக்கிறாங்க. சரி பரவாயில்லன்னு விட்டு தள்ளிட்டு நானும் வந்து நேரடியாக அங்கே லூட் அடிச்சிட்டேன். ஸோ இப்போ மீன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதான் மினிமம் செக்யூரிட்டி மேக்ஸிமம் செக்யூரிட்டின்னு இருக்கலாம். அந்த மாதிரி இது மினிமம் செக்யூரிட்டி. ஓகே ஸோ நம்ம நேரடியாக கோல்டன் பிளேட் இருக்கு. துக்குட அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக தூக்கிட்ட கோல்டன் பிளேட்டை. ஓகே வேறு என்ன? ஓஹோ ஓஹோ என்ன நைட்டு வேர்வல்ஃப் நைட்டு இல்லைல்ல? வேர்வல்ஃப் நைட்டு வச்சு கொல்ல பார்க்குறானுங்களே. சீக்கிரம் வர்ற சுனை கொல்ல வர்றோம். உள்ள பேதி கலக்குது வயிற்று கலக்குதுங்க. நான் குக்கூஸ் போட்டு அதெல்லாம் இல்லைங்க. ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையே. நான் வேறு கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தேங்க. சுற்றுனா ஒன்று ஒரு காசுக்கு பிரயோஜனம்லாம் போயிருங்க. ஸோ நானும் நேரடியாக போயிட்டு பிசா பிடிச்சான கொட்டிட்டு பண்ணுறேன். ஏறோ பள்ளி மாதிரி ஓட்டிக்கலாம். ஐயோ ஓட்ட பள்ளியே என்னடா பண்ணுறது? இப்போதாங்க என் உயிரே வந்திருக்கு. ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு கைஸ். எப்போ உண்மையாக அந்த நைட்டு தாங்க நான் பயந்த ஒரிஜினல் டே. எப்பா இந்த மாதிரி நான் இந்த நைட்டை பயந்தது இல்லைங்க. செத்துட்டானா முடிச்சுங்க. சுவாக மண்டையில் நாமத்தை இழுத்து பட்டாருன்னு அடிச்சு விட்ருவாங்க. நல்ல வேலை உங்களுக்கு பாசம் காட்டில் ஒன்றும் மண்ணும் காட்டில் செத்துருந்தேன்னா அவ்வளோதான். மண்டையில் நாமத்தை தான் போட்டுட்ருப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது? ஓகே ஸோ இங்கே பாருங்கள் மினிமம் செக்யூரிட்டினா மேக்ஸ் செக்யூரிட்டி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நேரடியாக இங்கே என்னென்ன இருக்கும் லூட் அடிப்போம். ஸோ கைஸ் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். இங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா க்ரோஸ் போன்னு ஒன்று வந்திருக்கு. க்ரோஸ் போவும் ஏரோ வந்திருக்கு. இந்த அப்டேட் போனால் அப்படியே தாங்க பிளண்டர் பஸ் கன் வந்திருக்கு. அதோட இப்போ என்னமோ காணேன். என்ன காணேன்? ஐயோ மாட்டேன், மெமரி லாஸ் ஆகிட்டேன். க்ரோஸ் போ காணேன். அப்போ புது பாஸு அது எங்கே இருக்குன்னு தெரியல. மெக்கட்டாயர் கத்தி. இந்த ரெஸ்லிங் பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மளோட ஸ்கோல்டிஷோர் ட்ரூ மெக்கட்டாயர் இந்த கத்தி தான் வச்சிருப்பாரு. போடு நானும் ஸ்கோல்டிஷோரியெல்லாம் மாற போகிறேன். நானும் வீண போடுவன யாரா நீ? குயல தலைவன். அட கடவுளே என்னடா அவன்? இவன் தான் ஃபைனல் பாஸா? பார்க்கவே அட கொண்ட அண்ணன் மாதிரி இருக்கான். ஐயோ நம்மளுக்கு ஒரு மைண்ட் அங்கே போதே. அங்கெல்லாம் போவேண்டா. ஐயோ நம்ம என்னென்னையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ டேய் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்க? நீ தான் நிக்கோலா தெஸ்லாவோட தாத்தாவாடா? டேய் என்ன பார்த்தா தாத்தா மாதிரியாடா இருக்கு. என்னடா நம்ம கிட்டே கட்டாவத்தை பேசலாம். டேய் ஐயோ தப்பிச்சு வந்துட்டாங்க. நான் வேற கிளிச் ஆகி நான் நினச்சிட்டு நேரம் சுட போட வெளியே வந்துட்டான். என்னடா மூச்சு இதே பார்க்கறதுக்கு டெரரா இருக்கு. ஓடுற நம்மளை அவனுக்கு தானே காப்பாற்றணும். டேய் இருக்கீங்களா? செத்துட்டீங்களாடா? இங்கே பாடுற அப்படின்னால எவ்வளோ பெரிய வரானே. டேய் காப்பாத்திக்கடா. டேய் கைஸ் ஒன்ன டேமேஜ் சொல்லுவது பிளண்டர் பஸ் கண்ணு பாருங்க. பூடு சுரியான ஷாட்டு மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு. எழுத்து போறங்க பயங்கரமாக சொல்லுதுங்க. பிளண்டர் பஸ் கண்ணு பயங்கரமாக இருக்குங்க. தரமாக இருக்குங்க. ஏய் இது ஏன் கோட்டடா? இங்கே நாங்கள் தான்டா கத்துவேன். பேசுகிறோம். செத்துட்டான்டா. அவ்வளோதான்டா முடிச்சுடா.
ஆமாம் இவன் இந்த பெரிய சைஸில் இருக்கான நம்மளோட டெஸ்லா மூளையே $150 போகுதுன்னா கீகா சார்ஜ் மாதிரி இருக்கானே என்னடா வெறும் $100 தானா டேய் டேய் ஐயோ ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஆளாயிட்ட கைஸ் பரவாயில்ல ஸோ இதுதான் இந்த புது இடம் ஸோ இந்த இடத்துக்கு இந்த இடம் தான் வந்து இந்த புது அப்டேட்டில் வந்திருக்கு நியூ ஜோம்பி பாஸு இவனை விற்றா ஜஸ்ட் $100 தான் போகுது இதுக்கு நிகிலோ டெஸ்லா மூளையே எவ்வளோ பெட்ரு ஸோ நான் நேரடியாக உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த புது இடம் என்ன பேர் அப்படி கேட்டிங்கன்னா ஸ்டீல் வாட்டர் பிரிசன் அதுதான் இந்த இடம் பேர் ஸோ அதோட நம்ம அதை ஒரு என்னமோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன்ல அப்போ தான் அந்த நாய் வந்துச்சு ஸோ இப்போ அது என்ன அது அந்த மெக்கடையர் கத்தி அதை போய் இப்போ எடுக்கிற பாருங்க ஆமாம் ஸ்வாயின் அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே நானும் நேரடியாக ஸ்பீட் ஃபார்வேர்டே பண்ணிட்டேன் இப்போ தான் ஒரு வழியாக எடுத்தான் ஷபா எவ்வளோ நேரம் எடுக்கிறான் ஒரு கத்தியை ஓகே நம்மளும் நேரடியாக இதுக்கு போயிடலாம் செக் பாயிண்ட்க்கு ஓகே நானும் நேரடியாக வந்துட்டேன் இங்கே எல்லா ஜாமான் நானும் விற்க ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ போச்சு இங்கே கிளிச்சாக வேறு ஆரம்பிச்சிச்சு ஓகே இது விற்று எல்லா காசையும் எடுத்துகிட்ருக்கேன் ஓகே ஃபைனலி எல்லாத்தையும் விற்றுட்டேன் நானும் விற்ற கையோட மொத்தமாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா $350 கிடச்சிருக்கு இந்த $350 போட்டு நான் ஒரு விஷயம் வாங்க போகிறேன் என்னோட வாங்க போகிறேன் $350 அப்படி கேட்டிங்கன்னா இது உங்களை பார்த்தா வந்து ஒரு மாதிரி கேவலமாக தெரியுதா இல்லை இது ஒரு நல்ல பிளான் ப்ரோ இது நீங்கள் உண்மையாக ஒரு பிரெயின் ப்ரோ அப்படின்னு தோணுதா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிரெயின்றது தான் நான் கெஸ் பண்ணுவேன் என்னடா பண்ண போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ கோழியை நான் வாங்கிட்ட காசு கொடுத்து மொத்த காசையும் வச்சு ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நான் நேராக ஃபைனல் இடத்துக்கு தான் போக போகிறேன் ஓஹி ப்ரோப்ளே 50,000 60,000 70,000 4 moments later. ஸோ அந்த மாதிரி நான் பல மீட்டர் கடந்து வந்துட்டேன் ஓடோ சுட்டு சுட்டு எழுத்து குடிக்கட்டு சும்மாறா சுடாதடா டேய் ஏன்டா அப்படி பச்சை வச்சு என்ன பேச வைக்கிறேன் டேய் நான் பேச பார்த்து எனக்கு சாப்பிட ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறேன் டே அவ்வளோ மூடிக்கிட்டுறா டே ஐயோ சுட்டுக்கிட்டே இருக்க நான் வேறு ஃப்ளோவில் பேசுகிறேன் ஓகே நானும் ஃபைனலி கூண்டு குடிச்சிட்டேன் ஓகே ஒரு தம்பி ஓலி ஓட்டுற சரி கொலை எடுத்துக்கூட சோடோ ட்ரெயின்குள்ள ஓகே இப்போ எவனாலும் என்ன சுட முடியாதா டேய் எப்படா சூரியடு எப்படா ட்ரெயின்குள்ள பார்த்தா டே guys guess what I'm dead போச்சு கைஸ் நம்மளை கட்டையில் போக வச்சிட்டானுங்க இதனால நம்ம வந்து 78,000 வந்து அடிச்சிருக்கோம் ஸோ வந்து அடுத்தது கண்டிப்பாக நம்ம முடிப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட முடிப்போம் ஸோ இந்த வீடியோ கலவர் கடைசி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே பாய்